வணக்கம் அன்பு உறவுகளே, மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால். இது மக்களின் கேள்விக்கான நேரம். என் பேர் பூஜா, நான் தாம்பரத்திலிருந்து வரேன். என்னுடைய கேள்வி ஐயா கிட்ட. குஜராத் போன்ற மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா அரசு பேருந்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில ஏன் அரசு பேருந்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை? இந்தியாவிலேயே தமிழகம் பெஸ்ட். அதுக்குள்ள 1000 குறைகள் இருக்கு, அது வேற விஷயம். எந்த மாநிலத்திலும் தமிழகத்தை தவிர தமிழகத்தில் தான் 22,000 அரசு பேருந்து ஓடுது. வேற எந்த மாநிலத்திலும் சொல்ல முடியாது. ஆனா குஜராத் அது வேற, அதுக்குள்ள போல வேணும். அதுக்குள்ள 1000 கருத்து இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் இன்றைக்கு நம்ம தமிழகத்தில் இந்தியாவிலே எடுத்துக்கொண்டால் முதன்மையான மாநிலம் அரசு போக்குவரத்து இயக்குவது. அது உள்ள குறை நிறைகள் இருக்கு, சிக்கல்கள் இருக்கு, அதெல்லாம் வேற விஷயம். சார், என் பேர் சுரேஷ், போரூர்ல இருந்து வரேன். ராமசாமிக்கு ஒரு கேள்வி சார். ரோட்ல சேர்றப்ப காரோ ஆட்டோவோ சின்னதா மோதிட்டா கூட ரோட்லயே வச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க. இதனால வந்துட்டு வாகன கூட்ட நெரிசல் ஏற்படுது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. இதை தடுக்கிறதுக்கு வழி? அதாவது மக்களுக்கு நான் சொல்லுகளை விரும்புறேன். எங்கேயாவது அந்த மாதிரி விபத்து எப்படி நடு ரோட்ல பேசிருந்தாங்கன்னா தைரியமா நீங்க அந்த ஒரு சாப்பு தான் கல்லையாட்டு மார்க் பண்ணிட்டு ஓரம் கட்டி வச்சு நீங்களே பண்ணலாம். சட்டத்துல இடம் இருக்கு, மக்களும் பண்ணலாம். அது மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல தெரியுங்கள ஓரம் கட்டலாம், மார்க் பண்ணி விட்டு காவல்துறை போனோம்னா அவங்க வந்து ஓரமா வந்து பேசலாம். அந்த முறையை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா நிச்சயமா எல்லாம் தவிர்க்கலாம். உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. என் பேர் சாந்தி, நான் வடபழனியில இருந்து வரேன். சார் கிட்ட ஒரு கேள்வி. உலகத்திலே இந்தியாவிலதான் விபத்துக்கள் அதிகமா நடக்குது, அது தடுக்க என்ன வழி சார்? அது தடுப்பதற்கான நடவடிக்கை என்பது நம்ம என்ன பார்க்கணும்னா 8 மணி நேர வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் ஓய்வு என்று ஒரு கடைபிடிக்கப்பட்ட அந்த கொள்கையை இன்றைக்கு இந்தியாவில குறிப்பாக தமிழகத்தில் அமலாக்கப்பட்டது. 8 மணி நேரம் வேலை இல்ல. ஒரு ஓட்டுநர், ஒரு நடத்துனர் 14 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப எதிர்பாராம விபத்துக்கான பல காரணங்கள் அது ஒன்று பல காரணங்கள் இருக்கு. அதனால அதுல நம்ம அரசாங்கம் ஏற்கனவே கலைஞர் ஆட்சியில கூட 6 மணி நேரம் வேலைன்னு அறிவிச்சாங்க, ஆனா நடைமுறைப்படுத்தலையே. இன்றைக்கு ஒரு தொழிலாளி இன்னைக்கு மாநகர போக்குவரத்து கழகத்தில் நாளைக்கு வெடிகால 4 மணிக்கு வண்டி எடுத்தாருன்னா 1 மணி 2 மணிக்கு ஓட்டிட்டு தான் போகணும். அன்றைக்கு ஒரு கிலோமீட்டர் ஒரு 8 மணி நேரத்தில் 90 கிலோமீட்டர் ஓட்டிட்டு இருந்தோம். நான் சொல்லுவது 10 ஆண்டுக்கு முன்பா. இப்ப நீ 160 கிலோமீட்டர் ஓட்டணும். என்ன நடக்கும்? இப்ப இங்க இருந்து சென்னை டு காஞ்சிபுரம், சென்னை டு வேலூர், சென்னை டு பெங்களூர்னா 600 கிலோமீட்டர் ஓட்டுன்றான். மனிதன் தானே. விபத்துக்கு இதெல்லாம் பல காரணங்கள் அது ஒன்று. இதுதான் காரணம் சொல்ல வரல. ஆனா மேஜ காரணம் தூக்க இன்மை. வெடிகால 4 மணிக்கு எழுந்துக்கலாம், நைட்டு 1 மணிக்கு வந்து இறங்கலாம், மறுநாள் மறுபடியும் டியூட்டிக்கு போகணும். எப்படி போக முடியும்? ஐயா வணக்கம், நான் போரூர்ல இருந்து வரேன். என் பேர் புஷ்பா. ஐயா சொன்னது போல பக்கத்துல இருக்க ஜனங்க பக்கத்துல இருக்க ஸ்கூல்லயோ இல்ல அந்த மாதிரி எங்கேயும் சேர்க்காத ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு இதுவா போறாங்க. அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் முன்னாடியே கிளம்பணும் வீட்டுல இருந்து. இப்ப பிள்ளைங்களை கூட்டு போய் விடுறதோ இல்ல ஆபீஸ் கிளம்புறதோ கொஞ்சம் முன்னாடியே கிளம்பணும். அவங்க அப்படி செய்யறது இல்ல. அவங்க ஒரு 10 நிமிஷம் இருக்கும்போது அந்த மாதிரி கிளம்பி ஸ்பீடா போறதுனால ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. அப்படி இல்லாம என்ன பண்றாங்கன்னா குறுக்கு வழி அவங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே நம்ம போயிடணும், ஏன்னா டிராபிக்ல இதுவாகாத மாதிரி இல்ல வேற எந்த இதுவும் இல்லாத மாதிரி நம்ம குறுக்கு வழியில போகணும்னு சொல்லிட்டு நடைபாதை ஜனங்க நடக்கிற வழியில, அதாவது அந்த வழியில ஒரு மோட்டார் சைக்கிள் மட்டும் தான் போக முடியும். அந்த மாதிரி ஒரு வழியில ஆட்டோ போறது, கார் போறது, அந்த மாதிரி எல்லாம் அவங்க அதிகமா இது பண்ண. இப்ப ஒருத்தரை பார்த்து என்ன பண்றாங்க, இன்னொருத்தரும் அதே மாதிரி அந்த வழியில போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இன்னும் ஜனங்களுக்கு நெரிசல் அதிகமாகும், அந்த இடத்துல அதிகமா ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. பள்ளிக்கூடங்கள், மாநகராட்சி பள்ளி என்பது ஒரு 1000 மக்கள் அல்லது 10,000 பேர் வாழறாங்கன்னா அது மாதிரி பள்ளிக்கூடம் அமைக்கணும். அப்ப அமைச்சா நம்ம அங்க வெளியே போக மாட்டோம். இப்ப நீங்க கண்ணகி நகர்ல இருந்து அந்த பகுதியில நீங்க அடையாறு வரணும்னு வைக்க, அப்ப வரும்போது டிராபிக் ஜாம் ஆகதான் செய்யும். இருக்கிற குறுக்க வழியை நம்ம பயன்படுத்த எல்லா இடங்களையும் எல்லா வசதியும் இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையான. நன்றி தம்பி. இப்ப நீங்க இறுதியா உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. இப்ப இந்த போக்குவரத்து இந்த சிக்கலை எப்படி சரி செய்வது? ஏன்னா வேகத்தடை இது எந்த நிலையை காட்டுது? ஏன்னா இப்ப ஒரு ஆடு மாடு இருக்குது, இது விலை உயர்ந்த பயிர், இதை சாப்பிடக்கூடாது என்று அதுக்கு தெரியாது. ஒரு வேலி கட்டி ஒரு விவசாயி மறைப்பான், இது நச்சு செடி, இதை தின்றால் நீங்க இறந்து விடுவீர்கள், அதுக்கு தெரியாது, அதனால மறைக்கிறான். இது பள்ளிக்கூட அருகில் இருக்குது, கொஞ்சம் மெதுவா செல்லணுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லையா? எதற்காக சாலையில வேகத்தடை? ஏன்னா மற்ற நாடுகள்ல இவ்வளவு வேகத்தடையை நம்ம பார்க்கல. அப்ப இது இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இங்க நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிற பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கிற நமது மக்கள், உறவுகள், இவங்களுக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அதாவது இது இந்த போக்குவரத்து நெரிசல், போக்குவரத்து விதிமுறைகள் விஷயம்
ஒரு தனி நபராவோ ஒரு தனி அமைப்பாவோ செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. ஒட்டு மொத்தமாக சமூகம் மாற்றம் நிகழும். அரசாங்கங்கள் மாறணும், தனி மனிதர்கள் மாறணும், சட்ட விதிமுறைகள் பின்பற்றப்படணும். இது எல்லாமே இது எல்லாத்தையும் முக்கியமான விஷயம். பள்ளியிலேயே போக்குவரத்து விஷயங்களை பத்தி சொல்லி கொடுக்கணும். இது என்ன விஷயம்னா, இது வந்து ஏதோ வந்து தனிப்பட்ட போக்குவரத்து பிரச்சனை கிடையாது. நீங்க ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு வாகனம் ஓடுறதுக்கு நீங்க எண்ணெயை வந்து நீங்க ஈரான்ல இருந்து, ஈராக்ல இருந்தோ, வெனிசுலா இருந்து இறக்குமதி பண்ணணும். அப்போ உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட் வந்து கூடும், நீங்க அந்நிய செலாவணி வந்து கூடும். அந்த மாதிரி இது பெரிய பொருளாதார விஷயம் அடங்கி இருக்குது. இது பொருளாதார விஷயம் அடங்கி இருக்கு, சுற்றுச்சூழல் விஷயம் அடங்கி இருக்கு, சுகாதார விஷயம் வந்து இருக்கு, தனி மனித நோய் வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்து அது அணுக வேண்டிய பிரச்சனை இருக்கு. இது வந்து ஒரு கண்ணியை மட்டும் சரி பண்ற பிரச்சனை கிடையாது, ஒட்டுமொத்த கண்ணியும் சரி பண்ண வேண்டிய பிரச்சனை தான் அந்த பிரச்சனை. நன்றி நன்றி ஐயா. நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த போக்குவரத்து நெரிசல் சிக்கலை, இந்த விபத்துகளை தவிர்க்க என்ன வழின்னு நீங்க நினைக்கிறீங்க? போக்குவரத்து நெரிசல் சிக்கலை வேண்டும் சொல்ல பொதுத்துறை போக்குவரத்து தான் பலப்படுத்தணும். அதை பண்ணா நிச்சயமாக டிராபிக் குறையும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உலக வங்கியும் IMF போன்ற நிறுவனங்கள் மேம்பாலம் கட்டுறது நிதி தரான். ஏன் அரசு இந்தியா முழுவதும் அரசு போக்குவரத்தை டெவலப் பண்றது ஏன் நிதி தர மாட்டேன்ப்பா? தரலாமே. மேம்பாலம் கட்டுவது போன்ற விஷயங்களுக்கோ ஒரு நிறுவனத்துக்கு அரசு நிதி ஒதுக்குறாங்க, மணார நிதி ஒதுக்குறாங்க, அங்கங்க மேம்பாலம் கட்டுறாங்க, நல்லது. ஆனால் அதே நேரத்துல அரசு போக்குவரத்து அல்லது இந்தியா முழுவதும் பொது போக்குவரத்தை பலப்படுத்த ஏன் வங்கி பேங்க் லோன் தர மாட்டேங்கிறாங்க? அது கொடுத்தால் நிச்சயமாக கூட மாற்றங்கள் வரும், விபத்தை தவிர்க்கலாம், நல்ல சேவையை மக்களுக்கு கொடுக்க முடியும், குறைந்த கட்டணத்தில் சேவை தரலாம். இது மொத்தமான விஷயம் தான். இன்னைக்கு நீங்க ஆம்பளி பஸ் எடுத்துங்க, கிட்டத்தட்ட இங்க இருந்து திருச்சிக்கு போனா 600 ரூபாய் கொடுன்றான், அரசு பேருந்து போனா 240 ரூபாய், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஆகவே பொதுத்துறை போக்குவரத்தை எந்த அளவுக்கு நம்மால் பலப்படுத்த முடிகிறதோ அது மக்களுக்கு கூடுதலான சேவை செய்ய முடியும் என்பதை நான் அழுத்தமா சொல்லுவேன். நன்றி. நீங்க சொல்லுங்க, சாலையில நீர் தேங்கி இருக்கிறதுனால நமது மக்கள் கூட சாலையில் நாற்று நடவு போராட்டங்களை எல்லாம் நடத்துனாங்க, ஏன்னா அவ்வளவு மோசமான சாலை வசதி இருக்குன்ட்டு. இப்ப இதை சரி செய்யறதுக்கு என்ன வழி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஐயா? அதான் நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த BRT அப்படின்ற பஸ் ரேபிட் டிரான்சிட் அப்படின்ற அந்த முறையில பாத்தீங்கன்னா சாலை போடுறது, அது வெறும் பஸ் போக்குவரத்து மட்டுமே அந்த திட்டத்துல இல்ல. சாலை போடுறது, சாலைக்கு அந்த ஓரத்துல பாத்தீங்கன்னா சைக்கிள் போடுறதுக்கு தனியான வழி, அதுக்கப்புறம் நடந்து போறதுக்கு தனியா வழி, இப்படி எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் அந்த திட்டம். இப்ப இங்க பெருங்குடி ரயில் நிலையம் இருக்குன்னாக்கா ரயில் நிலையத்தை விட்டு இறங்கின உடனே அங்க ஒரு 100-200 சைக்கிள், அரசாங்கத்தோட சைக்கிள் அங்க நிக்கணும். நான் ஒரு டெபிட் கார்டு மாதிரி ஒரு கார்டு என் கையில கொடுத்து 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த கார்டுக்கு நான் சார்ஜ் பண்ணிட்டு அந்த சைக்கிள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கின உடனே அந்த சைக்கிளை எடுத்துட்டு நான் போகணும். போயிட்டு இங்க இந்த நிகழ்ச்சியை நான் கலந்துக்கிறேன், இந்த நிகழ்ச்சி முடிச்ச உடனே திரும்ப இந்த சைக்கிள் எடுத்து அங்க விட்டுட்டு யூஸ் பண்ணோம்னாக்கா அது 5 ரூபாய் 10 ரூபாய் அதுக்குரிய கட்டணத்தை அந்த நிறுவனம் எடுத்துக்கும். இது மாதிரியான முறைகளை பண்ணும்போது என்ன ஆகுனா பொல்யூஷன் குறையுது, டிரான்ஸ்போர்ட் குறையுது. நான் இப்ப வரும்போது கார்ல வர்றது எனக்கு அந்த இது எல்லாமே இதுல வந்து சரி செய்யப்படும். அந்த சாலை வந்து அதிக அளவு பாதிப்பும் குறையும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஐயா நீங்க சொல்லுங்க, இறுதியா நமது மக்களுக்கு, இங்க அரங்கத்தில் இருக்கிற இளைய பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த இளைஞருடைய வார்த்தையை இங்குள்ள 25 வயதானவர்கள் நிச்சயமாக கேட்பார்கள் நம்புகிறேன். கண் எதிரே சாலை குறைபாடோ வாகன நெரிசல் ஏற்படுமேயானால் அதை அதிகாரப்பூர்வமாக எழுத்து மூலமாக தெரிவிப்போம் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்வார்களே ஆனால் மாற்ற முடியும். அதிகாரிகளுக்கும் மக்கள் அவன் இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு பார்க்காமல் அவன் சொல்வதிலே கருத்து இருக்கிறதா ஆழம் இருக்கிறதா என்று அறிந்து நடவடிக்கை எடுக்க துணிஞ்சார்களே ஆனால் விபத்துகளை குறைக்க முடியும். தனிமனித ஒழுக்கம் என்பது மேலிருந்து வர வேண்டும், மக்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். இந்த மக்கள் முன்னால் நிகழ்ச்சி மூலமாக தமிழகம் திருந்தும் திருந்தும் என்று மனப்பூர்வம் நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரங்கத்திற்கு வந்து தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்த தலைவர் பெருமக்களுக்கு நமது நன்றி. என் அன்பிற்கினிய உறவுகளே, இன்றைய விவாதத்தில் நாம் அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போக்குவரத்து நெரிசலை பற்றி விவாதித்தோம். இதற்கு காரணம் பெருகி வருகிற வாகனங்களின் எண்ணிக்கை, சாலை வசதி சரியாக இல்லாதது, சாலை விதிகளை நமது மக்கள் சரியாக கடைபிடிக்காதது, சாலைகளை ஆக்கிரமிப்பது, அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கு, இவையெல்லாம் தான் என்று இங்கே
வாதிட்ட தலைவர் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களாக பதிவு செய்தார்கள். என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று ஒரு உயிர் ஒலி எழுப்பிக் கொண்டு அவசர ஊர்தியில் வரும்போது வழிவிட வேண்டும் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் இருந்தாலும் வழிவிட முடியாத போக்குவரத்து நெரிசல் தான் இருக்கிறது. அதை நாம் பார்க்கிறோம். சாலையை சரி செய்யுங்கிற பேர்ல பள்ளம் தோண்டி போட்டு போயிடுறது, அது சல்லியும் மணலையும் ஓரத்தில் கொட்டி வச்சுட்டு போயிடுறது. அப்புறம் எப்ப தேர்தல் வருதோ அந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் போடுறது. அங்க ஒரு பலகை வேற நட்டு வச்சிருது. இன்றைய சிரமம் நாளை வசதிக்காகன்னு. அந்த பலகை ஒரு வாரம் இருக்கலாம், ஒரு மாசம் இருக்கலாம், ஓராண்டுக்கு அப்படியே இருந்தா இது எப்படி? இந்த நிலையில தான் நம்ம சாலை பராமரிப்பு இருக்குது. பல்வேறு நாடுகளுக்கு நம்ம பயணம் செஞ்சு பார்க்கிறோம். இப்ப குறிப்பா சிங்கப்பூர் சாலை விதிகளை அந்த நாட்டு மக்கள் அப்படியே கடைபிடிக்கிறாங்க. ஏன் இங்கிருந்து போய் நம்ம நாட்டில இருந்து போகிற நமது மக்கள் கூட அங்க போய் அந்த நாட்டின் சாலை விதிகளை அப்படியே கடைபிடிக்கிறாங்க. ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணும்னா அந்த விதியை அப்படியே கடைபிடிக்கிறாங்க. நடந்து போறவங்களுக்கு முதன்மைத்துவம் கொடுக்கணும்னா நிறுத்தி சரியாக செல்றாங்க. ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டா மேல ஒரு வளைவு இருக்குது, அது அப்படியே இங்க வாகனத்துல பணம் போட்டு வச்சிருக்கணும், டக்குன்னு அதை எடுத்துக்கிறது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவோ அதுக்கு ஒரு பணத்தை தொகையை போட்டு அனுப்பிடுவாங்க, நீங்க உண்டி கட்டணும். 12 தவறுகளைத்தான் பொறுக்குறாங்க. 12 தவறுகளுக்கு மேல நீங்க பிழை செஞ்சிட்டீங்கன்னா, 12க்கு மேல பிழை செஞ்சிட்டீங்கன்னா உரிமத்தை எடுத்துக்கிறாங்க. நீங்க அதுக்கப்புறம் வீட்டுல வண்டி வச்சு பூஜை தான் செய்யணும். ஆனால் இங்க அப்படி இருக்கா என்று நம்ம பார்க்கணும். ஏன்னா பெருமதிப்பிற்குரிய பெருமகன் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்றாங்க, இந்தியாவிலிருந்து எந்த நாட்டுக்கு போனாலும் நமது மக்கள் அந்த நாட்டு சட்டதிட்டத்தை விதிமுறைகளை அப்படியே கடைபிடிக்கிற நம் மக்கள். இப்ப சிங்கப்பூரா, மலேசியாவா, அல்லது அமெரிக்காவா, அல்லது பிரிட்டனா, அல்லது ஆஸ்திரேலியாவா, ஜப்பானா, ஜெர்மனியா, எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு விதிகளை சட்டத்திட்டத்தை அப்படியே கடைபிடிப்பார். அப்ப எல்லா விதிமுறைகளையும், அந்த நாட்டு விதிமுறைகளை சட்டத்திட்டத்தை அப்படியே கடைபிடிக்கிற நம் நாட்டு மக்கள் இந்த நாட்டுக்குள் வந்து வானூர்தி நிலையத்தில் இறங்கிய உடனே சிகரெட்டை பிடிச்சு தூக்கி போடுறது, சாலையின் ஓரத்தில் போய் சிறுநீர் கழிக்கிறது, தீர்ப்பத்தில் குடிச்சிட்டு சாலையில போடுறது, வாகனத்தை தாறுமாறா கண்ணா பின்னான்னு ஓட்டுறது, விதிகளையே அறவே மதிக்கிறது இல்ல. இது காரணம் என்ன? அதையே நமது ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா நாட்டுக்கும் செல்லும் போது அந்த நாட்டு விதிகளை அப்படியே கடைபிடிக்கிற என் நாட்டு மக்கள் சொந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டின் சட்டத்திட்டத்தை கடைபிடிக்காததற்கு காரணம் இந்த நாடு கொடுத்திருக்கிற அளவு கடந்த சுதந்திரம் தான் என்று சொன்னார். சாலை விதிகளை மதிப்போம், சாவை தவிர்ப்போம். எனதன்பு உறவுகளே, மீண்டும் இன்னும் ஒரு விவாதத்தில் உங்களோடு இணையும் வரை உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். மக்கள் முன்னாள்.